வணக்கம் நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் புதுக்கோட்டை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் வந்து SS 1500 வாட்ஸ் ஆம்பிள்ஃபயரு நமக்கு சர்வீஸ்க்கு வந்துருக்குதுங்க. இதில் வந்து கண்டென்சரே வெடிச்சிருந்ததுங்க. கண்டென்சரு மாற்றி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் பண்ணிட்டு ஆடியோ போட்டு பார்த்தோம், ஆடியோ வேலை செய்யுதுங்க. இருந்தாலும் ஸ்கோப்பில் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கோப்பில் போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்கோப்பில் போட்டு ஏற்றியாச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பெண்டு இருக்குது சென்டரில். இதை நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கோப்பை மறுபடியும் செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த பெண்டு கம்ப்ளைண்ட் பார்த்துட்டோங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து சைன் வேவ் கரெக்டாக இருக்குது. கீழே பாருங்கள், வடிவில் சைன் வேவ் வந்து சரியாக வராமல் அது போயிட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம அதையும் நம்ம சரி பண்ண வேண்டிய இருக்குதுங்க. இதை நம்ம பார்க்காம நம்ம விட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டுலேயே இதை வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆடியோ ஸ்ட்ரென்த் இருக்காது. இதை நம்ம ரெஸ்கான கம்ப்ளைண்ட்டு தான். இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் பார்த்தா தான் அது ஆடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லாமையே ஓடும். ஒரு சைன் வேவ் கரெக்டாக இருக்கான், வேவ்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆம்பிளிஃபயர் வந்து சரியாக இயங்கும். அப்படி இந்த வேவ்ஸ் சரியில்லை அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபயர் வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இதை சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க. அப்படியே ஃபால்ட் வந்து தெரியுதுங்களா? இப்போ இந்த கம்ப்ளைண்ட் நம்ம சரி பண்ணிட்டோம்ங்க. இப்போ பாருங்கள், அந்த சைன் வேவ் வந்து கரெக்டாக இருக்குது. கீழே மடிஞ்சிருந்தது இல்லை, அது இப்போ நம்ம ஓகே பண்ணிட்டோம். இது கொஞ்சம் டைம் எடுத்ததுங்க. எல்லாமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான கம்ப்ளைண்ட்டு தான். நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம்ங்க. நன்றி நண்பர்களே.